பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உம்முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னால எப்போது உன்னை தொட்டு பாட போற தன்னால செண்பகமே. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்கு இந்த பர்த்டே vlog தான் பார்க்க போறீங்க. பர்த்டே அதுமா நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நாங்க ரெட் ஹில்ஸ் தான் வந்திருக்கோம். யாரெல்லாம் எங்க கூட வந்திருக்காங்க அப்படின்னா, நந்தினி என்னோட உயிர் தோழி வந்திருக்காங்க, அண்ணா வந்திருக்காங்க, பசங்க எல்லாம் கார்ல இருக்காங்க, என் தம்பி ஸ்ரீராம் வந்திருக்கான். வீடியோ எடுக்கிறது வந்து யாரு? கேமராமேன். இன்னைக்கு வந்து நாங்க ரெட் ஹில்ஸ் வந்திருக்கோம். ரெட் ஹில்ஸ்க்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, அவங்க ஆயா வீட்டுல வந்து கூழ் ஊத்துறாங்க. ஆடி மாச கூழ் வந்து இன்னைக்குதான் ஊத்துறாங்க. ஆவணியே பொறுத்துதான் ஊத்துறாங்க. அதுக்கு அவங்க இன்வைட் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு என் பர்த்டேவாவும் போயிட்டதால சரி அப்படியே வந்து பர்த்டே கேக் ஆமா எல்லாரையும் போய் பார்த்து எல்லாருக்கிட்டையும் பிளஸிங்ஸையும் வாங்கிக்கிட்டு அப்படியே எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அங்க கூழையும் குடிச்சிட்டு, நான் கூழையே குடிக்கலங்க. ஆடி மாசம் பர்த்டேக்கு வந்து லீவ் போட்டு என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. ஆனா எங்கயாவது வெளில கூட்டு போவோன்னு பார்த்தா பாட்டி வீட்டுக்கு கூழ் ஊத்துறது கூப்பிட்டு கூட உனக்கு அவ்வளவு இருக்காது. நீ இங்க வந்து பாரு, உனக்கு எவ்வளவு எல்லாரும் இருப்பாங்க. ஆமா, என்ன சொல்லிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா, ஜாலியா இருக்கு. நான் ஆக்சுவலா வந்து சொல்லிட்டு இருந்தேன், நான் பார்த்ததே இல்லையா. ஆமா, நான் கூழ் ஊத்துறது எங்களுக்கு கிடையாது பழக்கம்லாம். அதனால நான் சொன்னேன் கூட்டிட்டு போறேன் உன்ன அப்படின்னு. ஆனா கரெக்டா அது என் பர்த்டே அதுமா வரும்னு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சரி பர்த்டேவாவும் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் லீவ் போட வச்சு எல்லாரும் வந்தாச்சு. கிளம்பி வந்தாச்சு. அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் போறோம். இப்ப நம்ம ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்னுட்டு இருக்கோம். முன்னாடியே வீடியோ யாரு நிக்கிறாங்க? அண்ணா அங்க வீட்ல இருந்து கிளம்பி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நேரா இங்க வந்தாச்சு. வெயில்ல வீடியோவே எடுக்க முடியல. நைட் தூக்கம் இல்ல, ரொம்ப நேரமா பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் கேக் கட்டிங் வீடியோலாம் நான் லைட்டா ஆட் பண்றேன் பாருங்க. இந்த வீடியோ நடுவுல நான் ஆட் பண்றேன் பாருங்க. அப்படியே போயிட்டு வீட்டுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு, பர்த்டே இல்லையா, ஏதாவது வாங்கிக்கிட்டு ஆமா வாங்கிட்டு அப்படியே போயிட்டு யாரெல்லாம் வந்து அண்ணாவோட ஃபேமிலி எல்லாரையுமே நான் காமிக்கிறேன் வாங்க. ஆஹா இல்ல, இது ரெண்டும் போதும். அவங்க ஆயாவுக்கு வந்து பல்லு இல்லையா, அதனால இத வச்சு கரைச்சு சாப்பிடுவாங்க. நான் பொறுப்பு கிடையாது. அவர் உங்க பேரன் தான் அப்படி பின்னாடி வந்து இத சொல்லிட்டு யாருமா சொன்னாரு இதை வாங்க சொல்லி? ஆயா மேல இருக்க பாசத்துல சொன்னாரு. இத வாங்கிட்டீங்கன்னா எங்க ஆயா ஊற வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால அதை வாங்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எங்க ஆயாக்கு வந்து சுகர் இருக்கு, ஆனாலும் எங்க ஆயா ஜாங்கிரி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து ஆயாக்காக ஜாங்கிரி வாங்கணும். இது ஒண்ணு மினி ஜாங்கிரில 1/2 கிலோ அவ்வளவுதான். அதனால வாங்கியாச்சு. வாங்கிட்டு எங்க பாரு எங்க இருக்கீங்கன்னு ஒரே போன் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வேட்டை இருக்கு வனிதாக்கு. ஐட்டம் அடிச்சிருக்கேன். இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது யாரு? நான் கூழ் ஊத்த பார்த்ததே இல்ல வழின்னு கேட்டது யாரு? பார்த்தது இல்ல. ஆனா கூழ் ஊத்துறதுல கூழ் தான் ஊத்துவாங்க நினைச்சேன். இந்த மாதிரி எல்லாமே அவங்க ஆக்சுவலா என்னன்னா கூழ் ஊத்துறாங்க. இவன் என்ன நினைச்சிருக்கானா, கூழ் ஊத்துறதுனா மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்கன்னு நினைச்சிருக்கா. இப்ப வரைக்குமே அவளுக்கு தெரியாது நாம ஏதோ மதியம் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம்னு நினைச்சிட்டு இருந்தா போல. கூழ் குடிச்சிட்டு இப்பதான் சொன்னோனே சொல்றான், இவ்வளவு நம்ம எங்கேயா சாப்பிட போறோம் அப்படின்னு கேக்குறான். இவ்வளவு எப்படி செய்வாங்க? நாங்க மார்னிங் டிஃபன் சாப்பிட வந்திருப்பது அப்படிலாம் நான் சொல்லல. அதை நினைச்சது அவங்க, சொன்னது அவங்க, எங்களுக்கு தெரியாது. மார்னிங் வந்து ஒரு பூரியோட மேடம் நிப்பாட்டும் போதே நான் உஷாரா இருக்கணும். மேடம் ஏன் வந்து அதெல்லாம் பண்ணாங்கன்னு எம்டி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னும் ஃபில் பண்ணுவாங்க. கூழ் குடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சைட் டிஷ் எல்லாம் சாப்பிட, சைட் டிஷோட கூழுக்காக வந்திருக்கேன். அம்மன் கூழ குடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது பாரு மினி காரா பூந்தி. இது எங்க சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் வந்து எங்க ஊர்ல போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஊர்ல மினி காரா பூந்தி இல்ல, பூனையில கூட அந்த தயிர் எல்லாத்துலயுமே இத போட்டு தான் கொடுத்தாங்க. பூனைக்கு போயிட்டு வந்தாங்க. வார்த்தைக்கு வார்த்தை பூனைன்னு. ஓஹோ, வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்களா? ஆமா, எதை பார்த்தாலும் ஆமாங்க இத பார்த்தேன் பூனையில இத பார்த்தேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் அவளை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். இத தவிர்த்திருக்கலாம் தரணும். நந்தினி இங்க பாரு, பீட்ரூட் முறுக்கா, வெஜிடபிள் சிப்ஸா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பிள்ளைங்க வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வா கிளம்பலாம். நல்லா இருக்கும். என்னோட அவுட்ஃபிட் மட்டும் காமிச்சல, உன்னோட அவுட்ஃபிட் காமிச்சிங்களா? ட்ரெடிஷனலா வந்திருக்கீங்க. இன்னைக்கு ட்ரெடிஷனல் இல்ல இந்த மருமலர்ச்சி படத்துல அந்த என்னது நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில காங்கல வர மாதிரி அவர் மம்முட்டி மாதிரி நான் தேவயானி மாதிரி கெட்டப்ல வந்திருக்கோம். இத பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்ல, நிர்வாகம் பொறுப்பு இல்ல. நாங்க ஆக்சுவலி குலதெய்வ கோயிலுக்கு போறேன். சரி, கோயில் சாமி கும்பிடுறதுக்காக ட்ரெடிஷனலா வந்திருக்கேன்.
ஆமா சேர்ந்து தேவையான மாதிரி இல்ல. எப்படி என் சாரிக்கும் அவரோட வேட்டி சட்டைக்கும் எப்படி இருக்கு? குலதெய்வ கோயிலுக்கு போறோம் ஆனா ட்ரெடிஷனலா வந்துடும். கோவிலுக்கு 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 போறதுக்கு தான் ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு தான் பாட்டி வீட்டுக்கு போலான்னு வந்தோம். ஆனா வந்து ஏங்க காலி போறதா யாரும் பார்க்க தெரியாது. இல்லன்னா நான் யாரை பார்க்க கண்டுபிடிச்சிருக்கீங்க சண்டை வரும். அதனாலதான் அதெல்லாம் ட்ரிக்ஸ். ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். கோவிலுக்கு போலான்னு தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். அதுக்குள்ள வந்து இங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு கூப்பிட்டதால நாங்க வந்து சோறு தான் முக்கியம் சாப்பிட இறங்கிட்டோம். நான்வெஜ் சாப்பிட்டு கூட எங்க கோவிலுக்கு போலாம். எங்க சாமி ஒன்னும் செய்யாது, அம்மன் சாமி தான், செங்கால் அம்மா தான். அதனால நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கூட எங்க கோவிலுக்கு போலாம். ஏன்னா எங்க கோவில்லே வந்து நான்வெஜ் தான் செய்வாங்க. ஆடி மாசம் இன்னும் ஃபேமஸா இருக்கும். ஆடி ஆவணி மாசம் ஏற்கனவே 2-3 வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. அதனால மறுபடியும் சொல்ல தேவையில்லை. அதனால நாங்க வந்து வீட்டுல போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செங்காலா மாமா போய் பார்த்துட்டு வரப்போறோம். அப்படியே வீடியோ கண்டினியூவா பாருங்க. நம்ம சேனல் யாராவது புதுசா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. விஷ் பண்ணுங்க எல்லாருக்கும். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இப்ப நம்ம வந்து போலாமா? சரி போலாம். அங்க போலாம். அங்கேயாச்சு போலாம். எங்களுக்காக எல்லாரும் வெயிட்டிங். போலாம் வாங்க. ஜூஸ் கடை ஒண்ணு போச்சுல, ஜூஸ் கடை போயிருச்சு. நாங்க அதான் சைக்கிள்ல ஸ்கூலுக்கு வரும்போது அந்த கலர் ஜூஸ் குடிப்போம், லெமன் ஜூஸ். அதுக்கப்புறம் இங்க மணி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து ட்ரெஸ் எடுக்கிறது, பர்த்டே ட்ரெஸ். என்னன்னா இவர் வந்து பிறந்து வளர்ந்த இந்த ரோட்ல தான் சைக்கிள்ல வரும் ஸ்கூலுக்கு வந்துட்டு போறது. ரெடில்ஸ் எங்க ஊரு. இங்க வந்து நீங்க வளர்ந்தது தானே? ஆமா, இங்க வளர்ந்து இங்க படிச்சது எல்லாமே இங்கதான். அதுக்கப்புறம் சைட்டா கேளம்பாக்கம் வந்து அங்க செட்டில் ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ரெடில்ஸ் தான், எல்லாமே ரெடில்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ரெடில்ஸ் தான். ஆமா, இன்னைக்கு ஊரே கொஞ்சம் மாறி போச்சு. கழிச்சு வரோங்க. இங்க ரொம்ப இங்க கடைங்க கம்மியா இருக்கும். இப்ப நிறைய ஊரே மாறிடுச்சு, நல்லா டெவலப். இந்த வண்டி வருதுல, பைக் வருதுல, இந்த ஓரத்துல ஒரு பாய் வைப்பாரு பிரியாணி. சின்ன வயசுல 30 ரூபா பிரியாணி. அந்த பிரியாணி மாசத்துல ஒரு நாள் தான் வாங்கி தருவாங்க. அந்த ஒரு நாள் சாப்பிடுறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரே பிரியாணி வாங்கி 3 பேர் சாப்பிடுவோம். 30 ரூபா பிரியாணி, வேற லெவல்ல இருக்கும் அந்த பிரியாணி. பாய் மறக்க முடியாது. அது சைல்ட்ஹுட் மெமரிஸ். நாங்க போனாலே அந்த பாய் நிறைய ரைஸ் போட்டு தருவாரு. ஆக்சுவலா நான் வந்து நிறைய வீடியோ நாங்க ஷேர் பண்ணிருப்போம். ஆக்சுவலா என்னோட மாமனார், அதாவது இவங்க அப்பா வந்து 50 நாள் இவர் குழந்தையா இருக்கும் போதே தவறிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் எங்க அத்தை வந்து எக்ஸ்போர்ட் அவங்க கம்பெனி வந்து அந்த பேனர் இருக்குல்ல, அந்த பேனர் கீழ தான் எங்க அம்மா வேலை செஞ்ச கம்பெனி. சிங்கிள் மதரா இருந்து எக்ஸ்போர்ட் கம்பெனில போய் வேலை செஞ்சுதான் 2 குழந்தைங்களுமே காப்பாத்துனாங்க. எங்க அத்தையோட ஸ்டோரி எல்லாம் சொல்லணும்னா தனி vlog போடணும்ல. பெரிய ஸ்டோரி அது. பெரிய ஸ்டோரி. அதெல்லாம் வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் இருந்தா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா ஒரு நாள் சொல்ல வைக்கிறோம். சொல்லுவோம் கண்டிப்பா. அவங்க வாயில சொல்ல வச்சா நல்லா இருக்கும், நாங்க சொல்றதை விட. ஆமா, அதாவது பெரிய ஸ்டோரி. ஒரு இந்த காலத்துல வந்து அப்பா அம்மா இருந்துமே ஒரு குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து ஒரு சிங்கிள் மதரா இருந்து அவங்க வளர்த்துருக்கிறது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். அதுவும் ஒரு நல்ல நிலைமைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிசிப்ளின்டான சில்ட்ரனா வளர்க்கறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். she did very well. வந்துட்டோம். இதுதான் நாங்க ஆக்சுவலி இது பில்டிங் இப்ப இருக்கு இல்லைங்களா, இது ஓலை வீடா இருந்துச்சு. நாங்க இருக்கும் போது ஓலை வீடு. இன்னைக்கு எங்க மாமா வந்து அது பில்டிங்கா கட்டிட்டாரு. அதனால வந்து எங்களோட மெமரிஸ், ஃபுல் மெமரிஸ் இங்கதான் இருக்கு. வாங்க வாங்க போலாம், வீடு போய் பார்க்கலாம். யார் யாரும் தெரிஞ்சுங்க. முதல்ல இது எங்க அக்கா, இது எங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி, எங்க பாட்டி ஃபர்ஸ்ட் தங்கச்சி சொன்னேன். ஆமா, 2வது தங்கச்சிங்க. 2வது தங்கச்சி உள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க. ஆமா, இது வந்து எனக்கு பெரியப்பாவும் ஒரு மாமியோட அப்பாவும். அதை குடியில குடியும், அவங்க கூட தண்ணி கொடு. எல்லாரும் சேர்ந்து விடலாம் வாங்க. வேட்டா சர்ப்ரைஸ் ஆயிடு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இதுக்குதான் இவங்க எங்க இருக்கீங்க எங்க கேட்டேன் போல. கேக் உரிட போகுதுன்னு கரெக்ட்டா? நான் சொன்னல இல்ல சாப்பிட்டு போங்க. நான் நினைச்சேன் அது. சரி வா, எல்லாரும் வரலாம். வாங்க தம்பி வாங்க. இவரு என் தம்பி பையன். இது இங்க பாருங்க. எடுலாமா? ஊதுங்க. ஊதுங்க அம்பேஷ் படி ஊது. ஊது. அவர் பாரு நம்மள சாப்பிடுறீங்களா? சனா வாங்கிக்க. சாப்பிட்டு முடிச்சிங்களா? இவங்க வந்து என்னோட நாத்தனார். இவங்க என் நாத்தனார் பையன், எங்க நாத்தனார் பொண்ணு. அவ வீடியோ பாத்துட்டு வாளு கூட சேர்த்துங்க. வாளு இவங்க தான் வந்து அவரோட பாட்டி. என் உயிரு. வாங்க. எங்க அத்தை இவரே எங்க மாமியாரு. 15 நாள் அங்க இருப்பாங்க, 15 நாள் எங்க இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது. இவன் மாமியாரு. அது சொல்றேன்,
இவங்க தான் எங்க மாமியாரு. 15 நாள் எங்க வீட்டுல இருப்பாங்க. 15 நாள் எங்க இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனா மேப்ல எங்க மேடம் எங்க போனீங்க? இவங்க ரெண்டாவது சித்தி. இவங்க ரெண்டாவது சித்தி. இவங்க எங்கதான் போனேன்? சின்ன மாமியார். யாரு சொல்லல? சின்ன மாமியார் எல்லாம் சின்ன சின்னதா தான் இருப்பாங்க. அது வந்து எங்க குடும்பத்தோட இது எல்லாமே சின்னதா தான் இருப்பாங்க. ஆனா எல்லாம் பாசமா இருப்பாங்க. அதான் முக்கியம். சலிக்காம பேசுவாங்க. நாங்கெல்லாம் அப்பவே யூடியூப் ஆரம்பிச்சிருந்தா நேரம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருப்போம். அதான் சொல்றேன். உட்காரு வாங்க. நாங்க வீடியோவே எடுக்கவே மறந்துட்டோங்க. எல்லாம் நல்லா ஃபேமிலியா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதால நல்லா சாப்பிட்டு எல்லாரும் ஜாலியா பேசிட்டு வீடியோவை சுத்தமா மறந்துட்டோம். அப்படியே இப்பதான் ஞாபகம் வருது. விசேஷம் நம்ம வீடியோவே எடுக்கல அப்படின்னு. அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு காலையில இருந்து சாரி கட்டிட்டு ஒரு மாதிரி கசகசப்பா இருந்துச்சு. அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்பதான் எங்க குலதெய்வ கோயிலுக்கே வந்திருக்கோம். எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். எங்க அத்தை, எங்க நாத்தனார் பசங்க, நந்தினி, என் தம்பி, அமேஷ் குட்டி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். சாமிக்கு வந்து கற்பூரம் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு போயிட்டு உள்ள போன் அலோட் இல்ல. இப்போ முன்ன மாதிரி போன் அலோட் இல்ல. போன் அலோட் இல்ல. அதனால எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எடுக்கணும். வந்து கோயில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வா உள்ள போயிடலாம். இந்த மாதிரி பரமா மாறி வாங்கி போ. தண்ணி